ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்தியாவுடைய ஒரு சில பகுதிகளில் நடக்கிற சில விஷயங்களை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவையும் அசுத்தமான நாடுன்னு சொல்ற பல நாடுகள்ல ஒரு நாடு தான் நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ். இந்த வீடியோல நாம பங்களாதேஷ் பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் அசாம், மேற்கு வங்கம், மேகாலயா மற்றும் திரிபுரா மாநிலங்களோட தன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பங்களாதேஷுக்கு இந்தியா தவிர மியான்மரும் ஒரு அண்டை நாடா இருக்கு. பங்களாதேஷின் தெற்கு பக்கத்துல வங்காள விரிகுடா இருக்கு. பங்களாதேஷின் நிலப்பரப்பு பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு உயர்வான பகுதிகள் இல்லாம பெரும்பாலும் தாழ்வான மற்றும் சமமான நிலப்பரப்பா தான் இருக்கு. கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் மேகனா ஆறுகளின் தாக்கத்தால இந்த நிலப்பரப்பு வண்டல் மண் நிறைஞ்சதா இருக்கு. ஆறுகளின் நாடுன்னு அழைக்கப்படுற பங்களாதேஷ்ல 700க்கும் அதிகமான ஆறுகள் இருக்கு. இந்த ஆறுகள் பங்களாதேஷ் மக்களின் தினசரி வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கா இருக்கு. நீர்வழி பயணம், விவசாயத்திற்கான நீர்ப்பாசனம் மற்றும் மீன்பிடி தளங்களாகவும் இந்த ஆறுகள் இருக்கு. மீன்பிடி தொழில் பங்களாதேஷின் பொருளாதாரத்துல ஒரு முக்கிய பங்கா இருக்கு. நெருக்கமான மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல பங்களாதேஷும் ஒண்ணு. பங்களாதேஷ் நாட்டின் பரப்பளவு 1,48,000 சதுர கிலோமீட்டர்கள். இந்த பரப்பளவுல 16 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 100 பேருங்கிற அளவுல பங்களாதேஷின் டென்சிட்டி ரேஷியோ இருக்கு. தமிழ்நாடு கூட ஒப்பிட்டா 1,30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தமிழ்நாட்டுல வெறும் 7 கோடி மக்கள் தான் இருக்காங்க. 18,000 சதுர கிலோமீட்டர் அதிக பரப்பளவு கொண்ட பங்களாதேஷ்ல தமிழ்நாட்டை விட 9 கோடி மக்கள் அதிகமா இருக்காங்க. பல இனக்குழுக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு தான் பங்களாதேஷ். மாந்தின்னு அழைக்கப்படுற ஒரு குறிப்பிட்ட இனக்குழு கிட்ட வித்தியாசமான பழக்க வழக்கம் ஒண்ணு இருக்கு. இந்த இன பெண்கள் அவங்க கணவர்களை தன்னோட உடன் பிறந்த சகோதரிகள் கூடவோ அல்லது நெருங்கிய உறவுக்கார பெண்கள் கூடவோ உடலுறவு வச்சிக்க அனுமதிக்கிறாங்க. கணவர் இல்லாம இருக்கிற பெண்களும் குடும்பம், குழந்தைன்னு இருக்க வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி பண்றாங்க. இது இப்பவும் பழக்கத்துல இருக்கு. இந்த இனக்குழுல பெண்கள் தான் முக்கிய முடிவுகளை எடுத்து ஒரு தலைமைத்துவ நிலையில இருக்காங்க. பங்களாதேஷின் முக்கிய துறைகள்ல ஒன்னா டெக்ஸ்டைல்ஸ் துறை இருக்கு. உலகின் அதிக டெக்ஸ்டைல்ஸ் ஏற்றுமதி செய்யும் நாடுகள்ல ஒன்னா பங்களாதேஷ் இருக்கு. குச்சி, லூயிஸ், பியூட்டன், சாரா மாதிரி பெரிய பிராண்டுகள் கூட பங்களாதேஷ்ல இருந்து மூலப்பொருட்களை இறக்குமதி பண்றாங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறைவா இருக்கிறது தான் இதுக்கு காரணம். ஆனாலும் இந்த ஃபேக்டரிகள் எல்லாம் மோசமான மற்றும் சுகாதாரம் இல்லாத நிலையில தான் நடத்தப்படுது. தொழிலாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம் தான் கொடுக்கப்படுது. அந்த கொஞ்சம் சம்பளத்துக்காக அவங்க ஒரு நாளைக்கு 12 முதல் 14 மணி நேரங்கள் உழைக்க வேண்டியிருக்கு. துணிகளை சாயம் போடுற ஆலைகள்ல கெமிக்கல்களுக்கு நடுவுல வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கூட கொடுக்கறது கிடையாது. இதனாலேயே அவங்க 50 வயசை தாண்டி வாழ்றது ரொம்ப அரிதான ஒண்ணா இருக்கு. டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி தான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா பழைய கப்பல்களை உடைக்கிற இடத்துல வாழ்க்கை இன்னும் மோசமா இருக்கு. இந்த இடங்களை கப்பல் கல்லறைன்னு சொல்றாங்க. உலகின் மிகப்பெரிய கப்பல் கல்லறைகள்ல ஒன்னான சிட்டாகாங் கப்பல் கல்லறை பங்களாதேஷ்ல தான் இருக்கு. இங்க பெரிய சரக்கு கப்பல்ல இருந்து எண்ணெய் கப்பல் வரைக்கும் துண்டு துண்டா உடைக்கிறாங்க. ஆபத்தான இந்த வேலைக்கு பெரிய இயந்திரங்கள் எதையும் பயன்படுத்தாம தொழிலாளர்களை கைகளாலேயே உடைக்க வைக்கிறாங்க. எந்தவித அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம இந்த தொழிலாளர்கள் எடை கூடிய மெட்டல்களை, விஷத்தன்மை உள்ள கழிவுகளையும் சில நேரங்கள்ல ரேடியேஷன் உள்ள பொருட்களையும் கையாள வேண்டியிருக்கு. இவங்க எல்லாம் பங்களாதேஷின் குக்கிராமங்கள்ல இருந்து நல்ல வேலைக்காக நகரத்துக்கு வந்து வேற வேலை கிடைக்காததால இந்த மாதிரி இடங்கள்ல வந்து சிக்கிறாங்க. இங்க இவங்க சரியான ஓய்வு இல்லாம பல மணி நேரங்கள் தொடர்ந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற ஊதியமும் ரொம்ப ரொம்ப குறைவு. தொழிலாளர்கள் உரிமைக்காக சங்கங்களோ அல்லது இயக்கங்களோ இல்லாததுதான் இதுக்கு காரணம். இங்க இருக்கிற காற்று மாசு காரணமா தொழிலாளர்களுக்கு பல சுவாச பிரச்சனைகளும் கெமிக்கல் மற்றும் மெட்டாலிக் வேஸ்ட கையாள்றதால இன்னும் பல பிரச்சனைகளும் வருது. சரியான முறையில கப்பல்கள் உடைக்கப்படாததால கடல் நீரும் மாசுபடுது. அதிக மக்கள் தொகை கொண்ட சின்ன நாடான பங்களாதேஷ் 2024 எடுக்கப்பட்ட மோசமான ஏர் குவாலிட்டி கொண்ட நாடுகளின் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கு. இந்த பட்டியல்ல 2வது பாகிஸ்தானும் 3வது இந்தியாவும் இருக்கு. குறிப்பா பங்களாதேஷின் தலைநகரான டாக்காவின் நிலை புதுடெல்லியை விடவும் ரொம்ப மோசமா இருக்கு. வாகனங்கள்ல இருந்து வெளியேறும் புகை, தொழிற்சாலை புகை, கழிவுகளை எரிக்கிறது மற்றும் கட்டுமான பணிகளால ஏற்படக்கூடிய தூசி மாதிரியான விஷயங்கள் தான் காற்றோட குவாலிட்டி மோசமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணங்களா இருக்கு. இந்த மோசமான காற்று சுவாசிக்கிற மக்களுக்கு பலவிதமான நோய்களும் வருது.
இயற்கையால அதிகம் பாதிப்படைகிற நாடுகள்ல பங்களாதேஷும் ஒண்ணு. பூமியில அது இருக்கக்கூடிய இடத்தின் அமைப்பு காரணமா சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, நிலநடுக்கம் மாதிரியான இயற்கை பேரழிவுகள் அங்க அடிக்கடி வரும். தி இந்தியன் பிளேட், தி யூரேஷியன் பிளேட் மற்றும் பர்மியஸ் பிளேட்னு 3 டெக்டானிக் பிளேட்டுகள் சந்திக்கிற இடத்துல தான் பங்களாதேஷ் இருக்கு. இதனால அங்க அதிக அளவுல நிலநடுக்கங்கள் ஏற்படுது. இதுல 1-2 இயற்கை பேரழிவுகள் ஒன்னா வந்தா அது மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. அதுல இருந்து மீண்டு வரவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வட இந்தியாவின் மோசமான தெருக்கடை உணவுகளை பத்தி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உணவுகள் பங்களாதேஷ்லயும் அதிக அளவுல இருக்கு. பங்களாதேஷின் தெருக்கள்ல பல தெருக்கடை உணவுகளையும் அதுல விற்கிற பல வகையான உணவுகளையும் பார்க்க முடியும். ஆனா இந்த கடைகள்ல சுத்தம்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. இந்த கடைகள்ல பாரம்பரிய உணவுகளான பிட்டாஸ், ரைஸ் கேக் மாதிரி இன்னும் பல உணவுகள் கிடைக்கும். இந்த உணவுகளை செய்ய பயன்படுத்துற தண்ணி கூட சுத்தமான தண்ணியா இருக்காது. கடைகள்ல இருக்கிற பாத்திரங்களை அந்த வழியா ஓடுற ஓடை தண்ணியிலேயே கழுவுறாங்க. போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ்ல சைக்கிள் ரிக்ஷாவை அதிகமா பயன்படுத்துறாங்க. குறிப்பா தலைநகரான டாக்கால எங்க பார்த்தாலும் சைக்கிள் ரிக்ஷா தான் நிரம்பி வழியுது. சிட்டிக்குள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக சைக்கிள் ரிக்ஷா தான் ஈஸியான சாய்ஸா இருக்கு. ரோடு நிறைஞ்சு ரிக்ஷாக்கள் இருக்கிறதால சிட்டிக்குள்ள டிராபிக் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த டிராபிக்கை கட்டுப்படுத்த சரியான வசதிகள் இல்லாததாலையும் டிராபிக் விதிகளை யாரும் மதிக்காததாலையும் எக்கச்சக்கமான டிராபிக் ஜாம் மற்றும் விபத்துக்கள் நடக்குது. ரோடுகள் இப்படி இருக்குதுன்னா கூட்ட நெரிசல் ட்ரெயின்கள் வேற கதையா இருக்கு. பங்களாதேஷ்ல மக்கள் அதிகமா பயன்படுத்துற இன்னொரு போக்குவரத்து அம்சம் தான் ட்ரெயின்கள். மக்கள் தொகை அதிகமா இருக்கிற காரணத்தால பீக் ஹவர்ஸ்ல ட்ரெயினுக்குள்ள மட்டும் இல்லாம ட்ரெயினுக்கு மேல கூட ஓவர் கிரௌடா தான் இருக்கு. இது தவிர ஸ்டீம் போட்ஸ் மற்றும் சின்ன படகுகள் நாட்டின் ஆறுகள் வழியே பயணம் செய்ய பயன்படுத்தப்படுது. இந்த படகுகளும் பல நேரங்கள்ல கூட்ட நெரிசலோட தான் இருக்குமாம். டாக்கா தான் பங்களாதேஷின் தலைநகரம். இது உலகின் மக்கள் நெரிசல் அதிகம் கொண்ட நகரங்கள்ல ஒண்ணு. நாட்டின் 16 கோடி மக்கள் தொகையில 2 கோடி பேர் இந்த நகரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடினமான டிராபிக், மோசமான காற்று மாசுபாடு, எதுக்கும் உதவாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இங்க நகர வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. சாலைகள்ல ரிக்ஷாக்களும் கார்களும் பாதசாரிகளும் சாலையின் ஒவ்வொரு இன்ச்சுக்காகவும் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு பயன்படுத்த வேண்டியிருக்கு. சத்தம் நிறைந்த இந்த சாலைகள்ல டிராபிக் லைட்டுகளும் போதுமான அளவு இல்லாததால காவலர்கள் டிராபிக்கை சரி செய்யற வேலையில இருப்பாங்க. இந்த சாலைகள்ல அடிப்படை சுகாதாரத்தை எதிர்பார்க்க முடியாது. குப்பை நிறைந்த சாலை ஓரத்துல சாக்கடை திறந்த நிலையில ஓடிக்கிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு டாக்கா தான் ஒரு இதயம் மாதிரி. இங்க இருக்கிற சின்ன கடைகள்ல இருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி பங்களாதேஷின் பொருளாதாரத்துக்கு டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி தான் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. ஆனா தொழிலாளிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்தான்னா இல்ல. பெரும்பாலான தொழிலாளர்கள் ஏழ்மையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் பெரிய பிராண்டுகளுக்கு துணிகள் வித்தாலும் தேயிலை ஏற்றுமதியில முக்கிய பங்காற்ற நாடா இருந்தாலும் பெரும்பாலான தொழிலாளர்கள் ஏழ்மையில தான் இருக்காங்க. இதுக்கு காரணம் மிக குறைவான சம்பளம் கொடுக்கப்படுறதுதான். பெரும்பாலான மக்கள் 80 ரூபாயிலேயே அவங்க தினசரி வாழ்க்கைய வாழ்றாங்க. இந்த ரூபாயில அத்தியாவசியமான விஷயங்களையோ அல்லது தரமான உணவுகளையோ அவங்களால வாங்க முடியாது. இதே காரணத்தால சில இடங்கள்ல 1-2 குடும்பங்கள் சேர்ந்து ஒரே வீட்டுல வாழ்றதையும் பார்க்க முடியும். இந்த வீடுகளும் வசதியா ஒன்னும் இருக்காது. சின்னதா சுகாதாரம் இல்லாத நிலையில தான் இருக்கும். எல்லா நாடுகள் மாதிரி பங்களாதேஷ்லயும் சில கலாச்சாரம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு. இந்தியாவை மாதிரியே பங்களாதேஷ்லயும் உணவை வலது கையால தான் சாப்பிடுறாங்க. வலது கையால சாப்பிடும்போது உணவோட நல்லா கனெக்ட் ஆகி அதோட சுவையை இன்னும் நல்லா அனுபவிக்க முடியும்னு நம்புறாங்க. பெங்காலி நியூ இயர் பங்களாதேஷின் பெரிய பண்டிகைகள்ல ஒன்னா இருக்கு. இது ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்படுது. இந்த நாளை மகிழ்ச்சியான நாளா கொண்டாடுறாங்க. இசை, நடனம், ஊர்வலம்னு தெருக்கள்ல விமர்சையான கொண்டாட்டங்கள் நடக்குது. மக்கள் வண்ணமயமான உடைகளை உடுத்தி பல சமூக மக்கள் ஒன்னா சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடுறாங்க. இது தவிர இஸ்லாமியர்களின் முக்கியமான பண்டிகைகளும் கொண்டாடப்படுது. இந்த பண்டிகைகளை ஒன்னா இணைஞ்சி தொழுகை பண்ணி இல்லாதவர்களுக்கு நன்கொடைகள் கொடுத்து விருந்து வைத்து கொண்டாடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமாக சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.